2,20,000 தான் டவுன் பேமெண்ட் வரும். பண்ணலாம். வெறும் 50,000 தாங்க டவுன் பேமெண்ட். வெறும் 75,000 80,000 மட்டும் தான் டவுன் பேமெண்ட் தேவைப்படும். வாங்க, இது உங்க ஐஸ்வர்யா கார்ஸ். நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் போரூர் டு வலசரவாக்கம் போகிற வழியில் காப்பர் கிச்சன் நோட்டில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் காலனி. அது உள்ள ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா ரைட் திரும்பினா நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய லோ பட்ஜெட் கார்ஸ் நிறைய வந்திருக்கு. 7 சீட்டரும் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸும் இருக்குது. ஆட்டோமேட்டிக் பெட்ரோலும் இருக்குது, டீசலும் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒரு வண்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹுண்டாய் சாண்ட்ரோங்க 2011 செகண்ட் ஓனர் பெட்ரோலு எக்ஸி மாடலு 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இன்டீரியர் சீட்ஸு, ஃப்ளோர் மேட்ஸு, டயர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 to 70% இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,15,000 சின்னதாக ஒரு நெகோஷியபிள் இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம மாருதி வேகனாருங்க. இந்த வேகனார் பார்த்தீங்கன்னா 2015-16 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனரு, 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னு ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 டோர் பவர் விண்டோ வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும், மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரியரில் டீஃபாகர் வந்துடும், எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ ஃபுல் மேட் போட்டிருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 to 80% இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,05,000. சின்னதாக ஒரு நெகோஷியபிள் இருக்கும். அது என்னன்றது நம்ம கடைசியாக சொல்கிறேன். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 3,50,000 வரைக்கும் லோன் பண்ணலாம். வெறும் 50,000 தாங்க டவுன் பேமெண்ட்டு. நேரில் வாங்க, வண்டியை செக் பண்ணுங்க. என்னன்றதை நம்ம ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் தாங்க. இது ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா i10 ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 i10 ஆட்டோமேட்டிக்கு, ஸ்போர்ட்ஸ், 43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. செகண்ட் ஓனரு, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. இதோட ஃபீச்சர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 டோர் பவர் விண்டோ வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும், மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரியரில் டீஃபாகர் வந்துடும். ஸோ டயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 70 to 80% இருக்கு. இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லை இதில். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,30,000. சின்னதாக ஒரு நெகோஷியபிள் இருக்கும். நேரில் வாங்க, அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வரும்போது ஒரு மெக்கானிக் கூப்பிட்டாங்க, மறக்காம செக் பண்ணுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் நம்ம நெகோஷியபிள் பேசிக்கலாம். இதுக்கு வந்து லோன் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். வெறும் 75,000 80,000 மட்டும் தான் டவுன் பேமெண்ட் தேவைப்படும். வாங்க, என்னன்றதை நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம டொயோட்டா பார்க்க போகிறோங்க. டொயோட்டானாலே தெரியும், ஜென்ரலாகவே இன்ஜின் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் டொயோட்டா வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கான ஃபீச்சர்ஸ் நான் வண்டி டீட்டெயில் மட்டும் நான் சொல்கிறேன். டொயோட்டா இனோவா 2014 வி டைப்பு 2.5 வி டாப் மாடலுங்க இது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 டோர் பவர் விண்டோ, ரிமோட் லாக்ஸு, மியூசிக் சிஸ்டமு, எல்லா ரோலையும் ஏசி வந்துடும், ரியர் டீஃபாகரு, எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் மிரரு, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்துடும். இது 2014 2.5 வி மாடலு, 1,18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனருங்க, இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்கு. ஸோ டயர் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75 to 80% வந்து டயர் இருக்கு. ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,20,000. மேக்ஸிமம் லோன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா 11 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாம். 2,20,000 தான் டவுன் பேமெண்ட் வரும். வண்டி உங்களுக்கு பிடிக்கணும், நேரில் வந்து பாருங்க, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. வரும்போது ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வண்டி பிடிக்கும். பிடிச்சதுக்கு அப்புறம் என்னன்றது சின்ன நெகோஷியபிள் இருக்கும், அதையும் பேசிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிடுங்க. ரேபிட் இது 2015 டீசல் டாப் அண்ட் மாடல். இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. செகண்ட் ஓனர். இது டீசல் ஆட்டோமேட்டிக் ஆம்பிஷன் டாப் மாடலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா 5,50,000, 4 லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு லோன் பண்ணலாம். இது வந்து ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள், பார்க் அண்ட் செல்லுக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எதனா நீங்கள் வெஹிக்கிள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு இமீடியட் கேஷ் வேணும்னா அதை நான் இமீடியட்டாக கேஷ் கொடுத்து எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் பார்க் பண்ணி சேல் பண்ணி கொடுங்கனாலும் அதுவும் நான் பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன நீடாக இருந்தாலும் சரி, எல்லாமே டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராகவே இருக்கும். உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லா காப்பியும் நான் கிளியராக கொடுத்துருவேன். வண்டி ஒன்ஸ் நான் உங்ககிட்ட இருந்து எடுத்தாலும் சரி, எடுத்து அந்த கஸ்டமருக்கு விற்றாலும் அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் காப்பியை உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ வாங்க, நேரில் வாங்க. இந்த எல்லாமே வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். வந்து பாருங்க, வந்து உங்களுக்கு பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னன்றதை ஃபைனல் பண்ணி பேசிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி பைப்லைன்ஸில் இருக்குது. மேக்னெட் இருக்குது, செலிரி ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய வண்டிஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு என்ன வண்டி நீடுன்றதை சைடில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் உங்கள் நேமு, மொபைல் நம்பர், லொக்கேஷன், எந்த ஏரியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வண்டி வேணுன்றதை எனக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வித்தின் 2 வீக்ஸ் 2 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த வண்டி நான் என்னால் எடுத்து தர முடியும். நான் குவாலிட்டியாக எடுத்து தரேன். வித்தவுட் ஃப்ளட் ஹிஸ்ட்ரி,
வித்தவுட் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியும் இருக்காது, ஃப்ளட் ஹிஸ்ட்ரியும் இருக்காது. ஸோ நல்ல வண்டியை எடுத்து தரேன். உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்ககிட்ட வண்டி இருக்குது என்ன எடுத்துக்க சொன்னாலும் கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ.